நாம் அதனை தொடர்ந்து பார்ப்போம். கொண்டு செல்லப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. தீபத்தை ஏற்றுவதற்கு தயார் நிலையில் பக்தர்களும் இருக்கிறார்கள். அங்கே கற்பூர கட்டிகள் அந்த தீபத்தில் வைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. சுமதி ஸ்ரீ, நெய் ஊற்றி தீபம் ஏற்றப்படும் என்று சொல்கிறார்கள். சித்தர்கள் மூலிகைகளை அதில் போடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து சுருக்கமாக தெரியாமல் இன்றைக்கும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மலைதான் அது. இன்றைக்கு கார்த்திகை தீப பெருவிழாவின் போது நிச்சயமாக சித்தர்கள் மட்டுமல்ல, 63 நாயன்மார்கள் உட்பட எல்லோருமே அங்கே வந்து தங்களுக்கு சிவபெருமானால் செய்ய முடிந்த பணிகளை நிச்சயமாக அவர்கள் சூட்சமமாக செய்வார்கள். தீபம் இன்னும் சில நொடிகளில் ஏற்றப்பட இருக்கிறது. அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக சிவபெருமான் திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்த அந்த நொடியை நம்ம இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக காத்திருந்தோம். அது நிமிடங்கள் இப்போது சில நொடிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்று சொன்னார். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை, இருட்டை, துன்பத்தை, துயரங்களை எல்லாம் நீக்கி தரக்கூடிய அந்த தீப தரிசனத்தை புதிய தலைமுறை தொலைக்காட்சி வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பின் நீச்சிதான் சிவ வழிபாடு என்று திரும்ப திரும்ப புதிய தலைமுறையில் காட்டிக்கொண்டே இருந்தார்கள். பிரம்மன் என்னை மன்னிக்க மாட்டீர்களா, உங்களுடைய முடி தரிசனம் எனக்கு கிடைக்காதா என்று சிவபெருமானிடம் கேட்டபோது திருவிருஞ்சிபுரத்தில் சிவபெருமான் முடி தரிசனம் காட்டினார். தாழம்பூ இன்றைக்கும் சிவ வழிபாட்டுக்கு உகந்தது அல்ல, பொய் சாட்சி சொன்னதற்காக. அந்த தாழம்பூவுக்கு மன்னிப்பு கொடுத்து உலகின் முதல் சிவன் கோவில் என்று சொல்லப்படுகிற உத்தரகோசமங்கையில் சிவ வழிபாட்டில் தாழம்பூ இடம்பெற்றிருக்கிறது. ஆகையால் இந்த சிவ வழிபாடு என்பது அன்பின் நீட்சிதான். அன்பும் சிவமும் இரண்டு என்பது அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமானது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொன்னார். அன்பு வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல. இன்றைக்கு திருவண்ணாமலையில் குவிந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் மிக நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளை பெற்று செல்வார்கள். இன்றைக்கு உலகத்தில் வன்மம் அதிகமாக இருக்கிறது, வன்முறை அதிகமாக இருக்கிறது, அதர்மம் அதிகமாக இருக்கிறது. இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் அன்புடையவர்களாக இருக்கும் போது, தங்கள் மனதில் இருக்கக்கூடிய அன்பை மற்றவர்களுக்கு தருகிறவர்களாக மாறும்போது நிச்சயமாக இந்த உலகம் நல்ல உலகமாக இருக்கும். கண்டிப்பாக அன்பே சிவம் என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் அன்பே சிவம் என்று தொடர்ந்து கூறி வரக்கூடிய நாமும் அதை நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். மணிகண்டனையா, தற்பொழுது மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது, நீங்கள் தொடரலாம். அன்புக்குரிய பெருமக்களே, கடந்த 2 மணி நேரம் ஒரு நொடியாக நீங்கள் எல்லாம் திருவண்ணாமலைக்கு சென்ற ஒரு உணர்வை பேராசிரியர் வாயிலாகவும், சகோதரி வாயிலாகவும், பூங்குழலி வாயிலாகவும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். சில பேர் ஆகமம் தெரிந்து பேசுவார்கள், சில பேர் புராணம் படித்து பேசுவார்கள், சில பேர் வரலாற்றை பேசுவார்கள். ஆனால் சாதாரண பாமரன், ஒரு குப்புசாமியும் ராமசாமியும் கடவுளிடத்தில் போய் சொல்லக்கூடிய ஒற்றை மந்திரம் சிவாய நம மட்டும்தான். என்னுடைய அருமை சகோதரி சொன்னதைப் போல உலகத்திலே பழம்பெரும் வழிபாடுகளில் இந்த தீப வழிபாடு ஒன்று. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று 12 மாதமும் விழாக்கோளம் கொண்டிருக்கக்கூடிய தேசம் நம்முடைய தமிழ் சமூகம். அதில் தொன்மையான உருளுகின்ற தேருக்கு அச்சாணியை போல அமைந்திருப்பது, அஸ்திவாரத்தை போல அமைந்திருப்பது இந்த கார்த்திகை பெருவிழா, நம் தமிழருடைய திருவிழா. இந்த திருவிழாவை பார்ப்பதற்கு இன்னும் சில வினாடிகளில் இங்கே மகாதீபம் ஏற்றப் போகின்றார்கள். இதற்கு எல்லாருக்கும் தெரிந்த பழக்கப்பட்ட பர்வதராஜகுமாரர் குலத்திலே பிறந்தவர்கள், உண்ணான் நோன்பு இருந்து கையிலே கங்கணம் கட்டிக்கொண்டு கடந்த சில நாட்கள் ஆனாகி மண்ணாகி வழியாகி மொழியாகி ஊராகி உயிராகி மனாகி நின்றாரை என்று சொல்லி வாழ்த்துவேனே. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலைக்கு அரோகரா. லட்சோப லட்சம் வெடிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறது உங்கள் புதிய தலைமுறை வாயிலாக.
ஆடி வருகிறார், ஆடி வருகிறார், ஆடி வருகிறார், ஆனந்த கூத்தாடி ஆடி ஆடி வருகிறார், ஆடி வருகிறார், ஆடி வருகிறார், ஆனந்த கூத்தாடி ஆடி ஆடி வருகிறார், அர்த்தநாரீஸ்வரர் எழுந்து வருகிறார்,